எல்லோருக்கும் வணக்கம். இது உங்களுடைய உப்பு கல்லு சேனல். இந்த சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா மீன் குழம்பு. இன்றைக்கி நான் மீன் குழம்பு பண்ணுறதுக்காக சங்கரா மீன் ஒரு 1/2 கிலோ எடுத்திருக்கேன். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம மீன் குழம்பு ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி புளி தண்ணி கரைச்சி வச்சுக்கலாம். அதுக்காக நான் ஒரு பெரிய எலுமிச்சை அளவு புளியை கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். இது நல்லா ஒரு 20 நிமிஷம் ஊறட்டும். இப்போ பார்த்திங்கன்னா இது ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை நான் பிழிஞ்சு இதிலேருந்து புளி தண்ணி எடுத்துக்கிறேன். இந்த புளியில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நான் செகண்ட் டைமும் இதை நல்லா கரைச்சி இதிலேருந்து புளி தண்ணி எடுத்துக்கிறேன். இந்த தண்ணி நமக்கு குழம்பு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த புளி தண்ணி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா ஊற விடலாம். அதே நேரத்தில் நம்ம இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நான் 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இதோட 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணுறேன். 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள். இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே அந்த மசாலா எங்கேயும் கெட்டியாக இருக்கக்கூடாது, அது மாதிரி ரொம்ப தண்ணியாக மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ மிச்சம் இருக்கிற இந்த புளி தண்ணியை இதோட சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். அவ்வளோதான், குழம்புக்கு தேவையான புளி தண்ணி ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ குழம்பு பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போது வானலியை நல்லா சூடு பண்ணி இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, 3 பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக நறுக்குனது. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கிறலாம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதோட நான் 2 தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது நல்லா வேகட்டும் ஒரு 2 நிமிஷத்துக்கு. இப்போ இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை ஆட் பண்ணிடலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். ஏன்னா குழம்பு கொதிக்க போது தான் நம்ம அதில் மீன் சேர்க்கணும். அந்த பச்சை வாசனை எல்லாம் நல்லா போயிட்டு நல்லா கொதிக்கட்டும் குழம்பு. இப்போ 5 நிமிஷம் ஆச்சு. இது நல்லா கொதிச்சிடுச்சு. நான் நல்லா கழுவி துண்டாக்கி வச்சுருக்க சங்கரா மீனை இப்போ இதில் நான் சேர்க்குறேன். மீன் வேகிறதுக்கு ஒரு 8 to 10 நிமிஷம் தான் ஆகும். நம்ம மீனை போட்டுட்டு குழம்ப ஒரு கொதி வச்சாலே போதும், மீன் நல்லா வெந்துடும். இப்போ நான் இதை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் நான் வெயிட் பண்ணுறேன். இப்போ 10 நிமிஷம் ஆச்சு. மீன் நல்லா வெந்திருக்கும். அவ்வளோதான், மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இன்னும் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக வேணும்னா ஒரு தேங்காய் பால் பிழிஞ்சு இது மேலே ஊற்றினோன்னா இன்னும் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.